तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சர நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மீனராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசியில் வந்து ஜென்ம சனியாக அமரப்போகிறார். அதே போல் ராகு கேது பயிற்சியும் நிகழ உள்ளது. ராகு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆகவே ஒரு விதமான பதற்றம் உங்களை ஆட்கொள்ளலாம். கவலைப்பட வேணாம், தெய்வ துணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஜென்ம சனி என்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவி வழியில் செலவுகள் வரும். உறவினர்கள், நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவாங்க. திடீர் பயணங்களால் வீண் அலைச்சல், டென்ஷன் ஏற்படும். இளைய சகோதரரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். வங்கி கடன் உதவியால் வீடு கட்டும் பணியை பூர்த்தி செய்வீங்க. சொத்து பிரச்சனைகளில் அவசரப்பட வேணாம். வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. விஐபிகளின் நட்பால் சில காரியங்களை சாதிப்பீங்க. சனி பகவானின் பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களின் 3ஆம் வீட்டை பார்க்குறதுனால கௌரவ பதவி வரும். விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீங்க. சவால்களில் வெற்றி பெறுவீங்க. சனி பகவான் உங்களின் 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால மனைவிக்கு கால்வலி, கழுத்து வலி நீங்கும். சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் மரியாதை கூடும். சிலர் சுய தொழில் தொடங்க வாய்ப்பெல்லாம் உண்டாகும். மற்றபடி உடற்பிணிகள் சார்ந்து அதீத கவனத்துடன் மருந்து
பல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜென்ம சனி என்றாலும் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் தடை எதுவும் இருக்காது. வீடு, வாகனம், நகைகள் வாங்குவதில் குறை எதுவும் இருக்காது. முதலீடு செய்யலாம். பிள்ளைகளிடம் வாக்குவாதம் வேணாம். உறவுகளிடம் நிதானமாக பேசணும், பழகணும். பிள்ளை பேற்றுக்காக ஏங்குபவர்களும் நல்லது நடக்க போகுதுங்க. இந்த ராசியை சேர்ந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தோல் மற்றும் பல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு காலில் பிரச்சனை, பண விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படும். உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிலம் தொடர்பாக பிரச்சனைகள் வரும். தூக்கமின்மை, அச்ச உணர்வு ஏற்பட்டு விலகும். இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மன அழுத்தம் உருவாகும். நிறைய புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்க, நிலைமையெல்லாம் மாறும். ஆன்மீக பெரியவங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உண்டு. பழனி, திருப்பதி, பத்ரி, கேதார்நாத் போன்ற மலை தலங்களுக்கு சென்று வருவது நல்லது. வியாபாரிகளே, தடாலடியாக சில மாற்றங்கள் செய்வீங்க. பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்க. எதிர்ப்பையும் தாண்டி லாபம் உயரும். எனினும் வியாபார கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகஸ்தர்களே, உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். இதுவரையில் தொந்தரவு தந்து வந்த பழைய அதிகாரிகள் மாற்றலாகி செல்வாங்க. புது அதிகாரியின் வரவால் உற்சாகம் அடைவீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதனால் பணியில் மழை போல குவியலாம். அதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கலாம். என்றாலும் நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் உங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு நேரம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கிடைக்கும் வேலை உங்கள் இலக்குகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதை உறுதிப்படுத்த முழுமையான ஆராய்ச்சியை செய்யுங்க. சக பணியாளர்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். உங்கள் பணிச்சூழலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் நிபுணத்துவம் மற்றும் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கலாம். கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க. எதிர்மறை எண்ணங்கள் தவிருங்க. பொறுமையாகவும் நெகிழ்ச்சியுடனும் இருங்க. நீங்கள் திறமையுடன் செயலாற்றலாம். குறித்த காலத்திற்குள் பணியை முடிக்க முடியுமா என்று ஆராய்ந்து செயல்படுங்கள். உங்களால் செய்து முடிக்க முடியும் என்ற பணிகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சமீப காலமாக அன்புக்குரியவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவை வலுப்படுத்தலாம். உங்கள் துணையுடன் ஒளிவு மறைவின்றி பேசுங்கள். வெளிப்படையாக பேசுங்கள். அவர்களின் கருத்துக்களையும் காது கொடுத்து கேளுங்கள். வதந்திகளை தவிருங்கள். உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும். உறுதியான நட்பை வளர்க்கிறதன் மூலம் கவனம் செலுத்துவதும் இது ஒரு நல்ல நேரமாக தோணுது. காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு முன்னாடி ஒருவருக்கொருவர் நன்கு தெரிந்து கொள்ள முன்னுரிமை கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் மனசோர்வுக்கு வழிவகுக்காது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. தகவல் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தலாம் மற்றும் உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட நெருக்கமாக உணரலாம். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் எழலாம். அமைதியாக இருங்க மற்றும் வெளிப்படையாக பேசுங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்தை கேளுங்க. உங்கள் சொந்த தேவைகளை தெளிவாக வெளிப்படுத்துங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு அமைதியை தரும் தீர்வுகளை கண்டறிய ஒன்றாக இணைந்து வேலை செய்யுங்க.
இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரமாக இருக்கலாம். உங்களுக்கான வலுவான அடித்தளத்தை அமைக்கிறதில் கவனம் செலுத்துங்க. உங்கள் எண்ணங்கள் மற்றும் குறிக்கோளுடன் உண்மையாக ஒத்துப்போகும் ஒருவர் அடையாளம் காண நீங்கள் தயாராக இருக்கணும். எந்த ஒன்று உறவிலும் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறது சகஜம். தகவல் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிக்கிறதன் மூலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான பிணைப்பை உருவாக்கி கொள்ளலாம். இந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம். முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்க வேணாம். பட்ஜெட்டை அமைத்து அதன்படி வரவு செலவு மேற்கொள்வது நல்லது. செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை தேடுங்க. கடன் வாங்கும் முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க வேணாம். புதிய வணிக முயற்சிகள், முதலீடுகள் அல்லது விரிவாக்க திட்டங்களை கருத்தில் கொண்டால் சந்தையை ஆராய்ந்து அதில் உள்ள முதலீடுகள் பற்றி புரிஞ்சு கொண்டு நீங்கள் செயல்படணுங்க. நீங்கள் பொறுப்புடன் செயல்பட வேணும். புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்கிறதில் கவனம் செலுத்தணும். எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்குங்க. பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்து அதன்படி செயல்படுங்க. இது உங்களை ஒருங்கமைத்து உந்துதலாக வைத்திருக்கும். உங்கள் கவனத்தை பராமரிக்கணும் மற்றும் கவன சிதறல்களை தவிர்க்கணும். உதவி கேட்க பயப்பட வேணாம். பாடங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியர்களை அணுகணும் அல்லது நிபுணர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறவும். போட்டித் தேர்வுகளை இலக்காக கொண்டவங்க வெற்றிக்கு தேவையான கடினமான உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மேற்கொள்ள வேணும். விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்துடன் நீங்கள் எந்த ஒரு தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெறலாம். குறிப்பாக ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோர் அவங்கள புதிய உயரத்துக்கு உயர்த்துவதற்கான சரியான பல்கலைக்கழகத்தை காணலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. யோகா அல்லது விறுவிறுப்பான நடைபயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சிறந்த ஒரு வழியாகும். அனைவரும் விரும்புவது போல நல்ல ஆரோக்கியமே. எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிருங்க. அதுக்கு பதிலாக ஏராளமான பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் கொண்ட சத்தான உணவுகளில் கவனம் செலுத்தி சாப்பிடுங்க. முதுகு பிரச்சனைகள் கவலையாக இருக்கலாம். உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டதுன்னா மருத்துவ நிபுணரை அணுகணுங்க. சிறு உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டாலும் அதற்குண்டான பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலம் சவால்களை வெல்லவும் வலுவாக இருக்க முடியும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஏதேனும் ஒரு சனிக்கிழமை அன்று கரூர் ஐயர் மலைக்கு சென்று அங்குள்ள ஈசனை தரிசித்து வாருங்க. அதே போல் திருச்சி திருவள்ளாரை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்க. மீனராசி மாணவர்கள் புதன்கிழமையில் பெருமாளுக்கும் கருடனுக்கும் விளக்கேற்றி வழிபடலாம். வியாழக்கிழமையில் ஹயக்கிரீவர் வணங்கி வழிபடலாம். சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சகல நன்மைகளும்